உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இது என்ன சாதாரண எறும்புகள் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இதே எறும்புகளை ஆயிரக்கணக்கான டாலர்ஸ் விலை கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட நிறைய பேர் செய்திகளில் பார்த்துருப்பீங்க. அதாவது கென்யா நாட்டிலேருந்து ஒரு 2000க்கும் அதிகமான எறும்புகளை கடத்த முயற்சி பண்ணப்போ அவங்கள போலீஸ் பிடிச்சி அவங்கள சிறையில் அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கடத்துகிற அளவுக்கு இந்த எறும்புகளில் என்ன இருக்குது? இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கடத்துறாங்கல்ல, இதுக்கு 20,000க்கு மேலே பணம் வேற கொடுக்குறாங்கல்ல, அப்படி இந்த எறும்புகள் கிட்ட என்ன தான் இருக்குது? இப்படி இந்த எறும்புகளை கடத்துறதுனால நிறைய முக்கியமான பிரச்சனைகள் வரைக்கும் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்ன? இது போக இந்த எறும்புகளை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் நடந்தது எங்கன்னு பார்த்தோம்னா கென்யா நாட்டில் தான். பொதுவாகவே கென்யா நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே இந்த யானை தந்தங்கள், காண்டாமிருகத்தோட தந்தங்கள், அதுக்கப்புறம் இந்த காட்டு விலங்குகளோட கறி, இந்த மாதிரி காட்டு விலங்குகள் சம்மந்தப்பட்ட அந்த கள்ளக்கடத்தல்ங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அந்த வகையில் அந்த லிஸ்ட்டில் சமீப காலத்தில் தான் இந்த எறும்புகளும் சேர்ந்துருக்கு. இப்போ நிறைய வகையான எறும்புகள் கடத்தப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக ஒரு டேட்டா எடுத்து பார்க்கும்போது 2021 அந்த குறிப்பிட்ட வருஷத்தில் மேலேருந்து அக்டோபர் வரைக்குமான அந்த 6 மாதத்தில் மட்டுமே 209 எறும்பு இனங்களை சேர்ந்த 59,000க்கும் அதிகமான எறும்புகளை கடத்தி வேறு நாட்டுகளுக்கு, வேறு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் விற்றுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி விற்கப்பட்ட எறும்புகளில் நிறைய இனங்கள் இருந்தாலும் அதில் குறிப்பாக சமீப காலத்தில் ஜெயிண்ட் ஆப்பிரிக்கன் ஹார்வெஸ்டர் ஆண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட இனம் தான் அதிகமாக கடத்தப்படுது. இதோட அறிவியல் பேரா மெசர்செஃபலாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி கள்ளக்கடத்தல் பண்ணி வேறு வேறு நாடுகளுக்கு ஃப்ளைட்ஸ் மூலமாக அனுப்புறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எறும்புகளை விற்கிறதுக்காகவே நிறைய வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த வெப்சைட்ஸில் இந்த மெசர்செஃபலாட்ஸை மெனி பீப்புள்ஸ் ட்ரீம் ஸ்பீசிஸ், அதாவது நிறைய மக்களுடைய கனவு இனமாக இதுதான் இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்படி இந்த எறும்புகளில் என்னதான் இருக்கு அப்படின்னா, இப்போ கடத்தப்படுற இந்த குறிப்பிட்ட எறும்பு வந்து மெசர்செஃபலாட்ஸ் அப்படின்னு சொன்னேன்ல, அதுல மெசர் அப்படிங்கிறது அந்த எறும்புடைய பேரினத்தை குறிக்கக்கூடியது. அந்த மெசர் பேரினத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிற்றினங்களுமே சைஸ்ல கொஞ்சம் பெருசாவே இருக்கும். இதுல குறிப்பா இந்த மெசர்செஃபலாட்ஸ், அதாவது ஜெயிண்ட் ஆப்பிரிக்கன் ஹார்வெஸ்டர் ஆண்ட் சொன்னேன்ல கடத்துறாங்கன்னு, அந்த எறும்புகள்ங்கிறது வந்து மெசர்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா சிற்றினங்களை விடமே பெருசா இருக்கும். எந்த அளவுக்கு பெருசானா, இப்போ நம்ம சாதாரணமா நம்ம இந்தியாவில் எல்லாமே கருப்பு கலர்ல கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய ஒரு எறும்பை பார்ப்போம்ல, இதை கார்பெண்டர் ஆண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய வேலைக்கார எறும்புகளுடைய சைஸ் எடுத்து பார்த்தோம்னா அது 6 மில்லிமீட்டர்லேருந்து அதிகபட்சமாக 13 மில்லிமீட்டர் வரைக்கும் வளரும். அதுக்கு மேலே வளர்றது வந்து ரொம்பவே ரேரான விஷயம். ஆனால் அதுவே நம்ம ஜெயிண்ட் ஆப்பிரிக்கன் ஹார்வெஸ்டர் ஆண்ட்ஸில் அதோடைய வேலைக்கார எறும்புகள் மட்டுமே 18 மில்லிமீட்டர்லேருந்து அதிகபட்சமாக 20 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட வளரும். அதோடைய ராணி எறும்பு அதை விடவே சைஸில் நல்லா பெருசாகவே இருக்கும். இது போக ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த எறும்புகளை ஹார்வெஸ்டர் ஆண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மெசர் பேரியத்தில் இருக்கக்கூடிய எல்லா எறும்புகளையுமே ஹார்வெஸ்டர் ஆண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது மற்ற எல்லா எறும்பினங்களை விடவே இதுங்க வந்து உணவாக எதை அதிகமாக எடுத்துக்கணும்னா விதைகளையும் தானியங்களையும் தான். அதுதான் இதோட முக்கியமான உணவாக இருக்கும். அதனால தான் ரொம்ப அதிகமான அளவு மற்ற எறும்பினங்களை விட இதுங்க அந்த விதைகளையும் தானியங்களையும் கொண்டு போய் சேகரித்து வைக்கும். இதுங்களை சேகரித்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அதோடைய எறும்பு புத்துக்கு கீழே தனித்தனி ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி வந்து உருவாக்கி வச்சிருக்கும். இப்போ விதைகளை தான் அதிகமாக ஸ்டோர் பண்ணுது. அப்போ விதை மண்ணு கீழே இருந்துச்சுன்னா ஈஸியாக முளைக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதனால அந்த விதை முளைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான டெம்பரேச்சர் இருக்கணும், ஹியூமிடிட்டி இருக்கணும், தண்ணி எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக அந்தந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மெயின்டைன் பண்ணி அந்த விதையை வந்து முளைக்காமல் பார்த்துக்கும். அப்போ அந்த விதையை வந்து அப்படியே சாப்பிடுமானா அது பண்ணாது. அதை அங்கே இருக்கக்கூடிய வேலைக்கார எறும்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி உருவாக்கி வச்சுக்கும். பிற்காலத்தில் எப்பெல்லாம் தேவைப்படுது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்துக்கும். ஒருவேளை அந்த விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த புத்துக்கே பெரிய பிரச்சனை ஏற்பட்டுரும். அப்படிங்கிறதுனால அந்த விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும் போது அந்த முளை விடுற பகுதியை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எல்லா எறும்புகளும் வெளியே தூக்கி வீசிடும். இல்லை அப்படின்னா அந்த மொத்த விதையவே அந்த இடத்துல இருந்து மொத்தமாக எடுத்து வீசிடும். இது போக அந்த எறும்புகளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எறும்பு கூட்டத்தில் எவ்வளோ அளவு இருக்குது, எவ்வளோ உணவு தேவை. அப்போ தேவைப்படுறப்ப ரொம்ப அதிகமான தானியங்களை சேகரித்து வச்சுக்கும், தேவைப்படாதப்போ ரொம்ப கம்மியான தானியங்கள், ரொம்ப சைஸில் சின்னதாக இருக்கக்கூடிய தானியங்கள், இந்த மாதிரி கரெக்டாக தரம் பிரித்து எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மாதிரி தானியங்கள் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு அதால் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணவும் முடியும். பொதுவாக இந்த எறும்புகளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் வந்து அதோட கம்யூனிகேஷன். அதாவது மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம், நான் பேசுகிறேன் உங்களுக்கு அது புரியுது அந்த மாதிரி தானே. ஆனால் எறும்புகளை பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. எல்லாமே ஸ்மெல், அதாவது வாசனை மூலமாக மட்டுமே தான் ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு கம்யூனிகேட் பண்ணிக்கும். இதில் குறிப்பாக இந்த ஜெயிண்ட் ஆப்பிரிக்கன் ஹார்வெஸ்டர் ஆண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் அதோடைய உடம்போடைய வெளிப்பாகத்தில் எல்லாமே கியூட்டிகுலர் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரீஸியான ஒரு வேக்ஸ் மாதிரியான ஒரு லேயர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு கம்யூனிகேட் பண்ணும்போது, அதாவது அதோட ஆண்டனா மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு ஒன்னோட ஒன்று உரசிக்கும் போது இந்த எறும்பு என்ன நினைக்குது, இந்த எறும்பு என்ன செய்ய நினைக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்த எறும்புக்கு அப்படியே ஈஸியாக கம்யூனிகேட் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் மூலமாக அது கம்யூனிகேஷன் பண்ணுதுல, இந்த ஸ்மெல் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு புத்துக்கும், அதாவது அந்த ஜெயிண்ட் ஆப்பிரிக்கன் ஹார்வெஸ்டர் ஆண்ட்ஸாவே இருந்தாலும் ஒரு புத்துல இருக்கக்கூடிய எறும்புகளுடைய ஸ்மெல்லும் அடுத்த புத்துல இருக்கக்கூடிய எறும்புகளுடைய ஸ்மெல்லும் கம்ப்ளீட்டாக வேற வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரே ஒரு குறிப்பிட்ட புத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாலும் கூட அதில் இருக்கக்கூடிய வேலைக்கார எறும்புகளும்
எறும்புகளுக்கும் காவல்கார எறும்புகளுக்குமான ஸ்மெல்லும் வேற வேற மாதிரி இருக்கும். அதோடைய ராணி எறும்புக்கான ஸ்மெல் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அந்த கூட்டத்துக்குள்ளேயே அந்த ஸ்மெல் வந்து மாறுபடும். அதே மாதிரி அந்த கூட்டத்தில் புத்துக்கு கீழே எப்போ இருக்கக்கூடிய அந்த எறும்புகளுடைய ஸ்மெல்லும் புத்துக்கு வெளியே போயிட்டு வரக்கூடிய அந்த எறும்புகளோட ஸ்மெல்லுமே மாறுபடும். இந்த மாதிரி ஸ்மெல் மூலமாகவே மிகப்பெரிய அளவில் கம்யூனிகேஷனை இந்த ஜெயிண்ட் ஹார்வெஸ்டர் ஆண்ட்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது இந்த ஜெயிண்ட் ஹார்வெஸ்டர் ஆண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய எறும்புகளுமே இதே மாதிரியான விஷயங்களை தான் செய்யுது. இப்படி இவ்வளவு விஷயங்கள் பண்ணக்கூடிய எறும்புகளை எதுக்காக கடத்துறாங்க, முதல்ல எப்படி இதை கடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம எறும்புகளை பற்றி ஏற்கனவே ஒரு டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோலேயே நம்ம ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்போம், அந்த எறும்புகளுடைய ரீப்ரொடக்ஷன், அதாவது இனப்பெருக்கம் பற்றி. இப்போ மழை காலம் இல்லைனா சரியான சூழல் வரும்போது எறும்புகள் அந்த புத்துக்குள்ளேயே ராஜா எறும்புகளையும் ராணி எறும்புகளையும் உருவாக்க ஆரம்பிக்கும். நார்மலாக மழை பெய்யும் போது நிறைய எறும்புகள் வந்து இந்த ரெக்கையோட பறந்து வரும்ல, இது எல்லாமே அந்த ராஜா எறும்புகளும் ராணி எறும்புகளும் தான். இந்த மாதிரி சரியான சூழல் வரும்போது அந்த புத்துக்குள்ளே உருவாகக்கூடிய இந்த ராஜா எறும்புகளும் ராணி எறும்புகளும் அப்படியே காற்றுல வெளியே பறந்து போகும். அப்படி பறந்து போகக்கூடிய அந்த சமயத்தில் தான் அதோட இனப்பெருக்கம் எல்லாம் நடக்கும். இது போக அந்த மற்ற பறவைகள்லாம் வந்து சாப்பிடும். அப்போ தப்பி பழச்சி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ராணி எறும்பு வந்து ஒரு தரைக்குள்ளே போய் அதுக்கப்புறம் அதோட கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்க ஆரம்பிக்கும். இப்படி தான் அதோட ப்ராசஸ் நடக்கும். அப்போ இந்த குறிப்பிட்ட ப்ராசஸில் தான் உங்களால் ராணி எறும்பை வெளியே பார்க்க முடியும். மற்ற நேரங்கள் எல்லாத்துலேயுமே அது கூட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த ராணி எறும்புகள் வெளியே வரும்போது தான் இதை கடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சரியாக அந்த ராணி எறும்புகளை மட்டும் பிடிச்சிட்டு போய் அதை மற்ற நாடுகளில் விற்கிறாங்க. இப்போ பிடிச்சிட்டு போகிறது எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரி இருக்குது. அந்த டெஸ்ட் டியூப்குள்ளே பஞ்சு அப்படி நல்லா திணிச்சு வச்சிடறாங்க. அதில் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்குது. அதுக்கு மேலே அந்த எறும்பு போட்டு மறுபடியும் கொஞ்சம் பஞ்சு எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிடறாங்க. இப்படி பண்ணுறது மூலமாக அந்த எறும்புகள் ஒரு சில வாரங்கள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உயிரோட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த மாதிரி எறும்புகளை கென்யா நாட்டிலேருந்து மற்ற நாடுகளை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சான். இப்போ சமீப காலத்தில் இது ரொம்பவே அதிகமாக நடக்கிறதுனாலையும் இதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு போலீஸ் நினைக்கிறதுனாலையும் தான் ரொம்ப அதிகமான பேர் மாட்ட ஆரம்பிச்சு அது செய்தியாகவும் மாறுது அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. எப்படி கடத்துறாங்கிறதுலாம் சரிதான், எதுக்காக கடத்துறாங்க அப்படின்னு கேட்டோம்னா இந்த காரணத்தை கேட்டாலே அட பாவிகளா இதெல்லாம் ஒரு காரணமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன விஷயம்னா, ஹாபிக்காக கடத்துறாங்க. அதாவது நிறைய பேர் இந்த காயின்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இந்த மீன்கள்லாம் வளர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த எறும்புகளை பிடிச்சிட்டு வந்து அதுங்களை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே மண் எல்லாத்தையும் போட்டு அதுக்குள்ளே இந்த எறும்புகளை விட்டு அந்த எறும்புகள் எப்படி இனப்பெருக்கம் பண்ணுது, அந்த எறும்புகளுடைய எண்ணிக்கை எப்படி அதிகமாகுது, அதுங்க எப்படி தானியத்தை சேர்த்து வச்சுக்குது, இந்த மாதிரி ஒரு எறும்புடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நேரடியாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி எறும்புகளை மற்ற நாடுகள்லேருந்து கடத்தி கொண்டு வராங்க. அதில் குறிப்பாக இந்த ஜெயிண்ட் ஆப்பிரிக்கன் ஹார்வெஸ்டர் ஆண்ட்ஸ் ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இது சைஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கும். அது போக இந்த ஹார்வெஸ்ட் பண்ற, அதாவது இந்த விதைகளை சேகரித்து வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே தீவிரமா பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் இதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி இந்த எறும்புகளை குறிப்பிட்டு கடத்துறது நிறைய பேர் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நீங்க சும்மா யூடியூப்ல போய் ஆண்ட் க்ரோயிங் அப்படிங்கிற மாதிரி நீங்க டைப் பண்ணி பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், அதாவது கண்ணாடி பெட்டிக்குள்ள எறும்புகளை வச்சு வளர்க்கக்கூடிய நிறைய வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இந்த கடத்தல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கடத்துறது தப்பு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாதான். ஆனால் யோசிச்சு பாருங்க, சாதாரண எறும்பு இதை எடுத்துகிட்டு போகிறது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கும் தோணுது. இதே மாதிரி எல்லாருக்கும் தோன்றது சாதாரணமான விஷயம் தான். ஆனால் கென்யா நாட்டில் இதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தியே ஆகணும். கென்யா நாட்டில் மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்க நாடுகள் நிறைய நாடுகளில் இதுக்காக சட்டமே இயற்றி வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு பகுதிக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இனம் வேற ஒரு நாட்டிலேருந்து வரும்போது அது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் நம்மளே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இந்த ஜெயிண்ட் ஆப்பிரிக்கன் ஹார்வெஸ்டர் ஆண்ட்ஸுமே இன்னொரு பகுதிக்கு போய் அங்கே ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸாக மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது அப்படிங்கிறதுனால இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பிரிக்கா பகுதிகளில் இந்த ஜெயிண்ட் ஆப்பிரிக்கன் ஹார்வெஸ்டர் ஆண்ட்ஸோடைய அந்த பங்களிப்புங்கிறது அந்த சூழலியல் சார்பாக ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு எறும்பை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இங்கே அதோட எண்ணிக்கை குறைஞ்சு அதனால ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ எறும்பு இருக்குது, இதுவாக கம்மியாக போகுது அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனால் அந்த நாட்டில் இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக பண்ண விடக்கூடாது, இதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால நிறைய சட்டமெல்லாம் ஏற்றி இப்போ ரொம்ப அதிகமாக செக் பண்ணி இந்த எறும்புகளை வேற நாட்டுகளுக்கு எடுத்துகிட்டு போகிறத வந்து கம்ப்ளீட்டாக அவங்க தடை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எறும்பு கடத்தல் பற்றி அவ்வளோதான். இருந்தாலும் இந்த வீடியோவில் வேற சில எறும்புகளை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதில் 2 எறும்புகளை நாம இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒன்று கிட்னாப்பர் ஆண்ட்ஸ், அதாவது வேற இனத்தை சேர்ந்த எறும்புகளை கடத்தி கூட்டிட்டு வந்து அதுங்களை தன்னுடைய இனத்திலேயே வச்சு அடிமைகள் மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு எறும்பு இனம் இருக்கு. இன்னொன்று தன்னோட கூட்டில் இருக்கக்கூடிய இளரிகள், அதாவது எறும்பு அந்த குட்டிகள் இருக்குல்ல, அதையே எடுத்துட்டு போய் அதை ஒரு கம்மு மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு எறும்பு இனம் இருக்கு. இப்போ முதல்ல இந்த குட்டிகளே கம்மு மாதிரி பயன்படுத்தக்கூடிய எறும்பினங்களை பற்றி பார்ப்போம். அது என்னன்னா இந்த வீவர் ஆண்ட்ஸ். நிறைய பேர் மரங்கள்லேயே இந்த எறும்புகளை பார்த்துருப்பீங்க. அதாவது இலைகளையே ஒன்னோட ஒன்று சேர்த்து அதுக்குள்ள பெரிய அளவில் அந்த எறும்பு கூட்டமே வாழும். மற்ற எறும்புகள்லாம் தரையில் வாழுதுன்னா இதுங்க வந்து அதிகமாக இந்த மரங்களில் தான் வந்து வாழும். இந்த வீவர் ஆண்ட்ஸ் தன்னுடைய இளரிகளையே அந்த கூடு கட்டுறதுக்கான ஒரு கம்மு மாதிரி பயன்படுத்துது. எப்படி அப்படின்னா, முதல்ல இந்த வீவர் ஆண்ட்ஸ் கூடு கட்டுறதுக்கு கரெக்டான இலைகளை தேர்ந்தெடுக்கும். எந்த இலைகளை கரெக்டாக வளைக்க முடியுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து அந்த இலைகளை முதல்ல சூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நிறைய எறும்புகள் அந்த இடத்துக்கு வந்து அந்த இலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளைச்சு 2-3 இலைகளை ஒன்றா சேர்த்து வச்சிரும். இப்போ ஒன்றா சேர்த்தா மட்டும் போதாதல, அந்த இலைகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கட்டணும்ல, அதுக்காக தான் தன்னுடைய இளரி
இளரிகளை பயன்படுத்தும். எப்படின்னா இந்த லார்வல் ஸ்டேஜில் இந்த எறும்புகள் வந்து வெள்ளை நிறத்தில் அப்படியே கொஞ்சம் கொலகொலன்னா இருக்கும். இப்போ இந்த லார்வல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குட்டி எறும்புகள்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை தன்னுடைய அந்த வாய் இருக்குல்ல அந்த வாயை வச்சு அப்படியே ஸ்குவீஸ் பண்ணும். அப்படி ஸ்குவீஸ் பண்ணுறது மூலமாக அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நூல் மாதிரி வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த நூல் மாதிரியான திரவத்தை அப்படியே மொத்தமாக அந்த வளைச்சி வச்சிருக்க அந்த இலைகள் இருக்குல்ல அந்த இலைகள் எல்லாத்தையும் சுற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுற்ற ஆரம்பிக்கும். ஒரு லார்வா 2 லார்வான்னு இல்லை, நூற்றுக்கணக்கான லார்வா அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே சுற்ற ஆரம்பிச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடும். இப்போ அந்த வளைக்கப்பட்ட எல்லா இலைகளுமே ஒன்றா சேர்ந்து அப்படியே பிடிச்சிக்க ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா தான் அந்த எறும்புகள் தன்னுடைய ராணி எறும்புகள் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கேருந்து அந்த கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிக்கும். அந்த இலைக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஆண்ட் காலனி உருவாயிடும். அடுத்து கிட்னாப்பர் ஆண்ட்ஸ், அதாவது கடத்தல் எறும்புகள். இதை ஏன் எப்படி சொல்கிறாங்கன்னா நிஜமாலே இது இந்த மாதிரி கடத்தல் வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடியது பாலியர்கஸ் அப்படிங்கிற ஒரு எறும்பினம் தான். இது சிவப்பு கலர் எறும்பா இருக்கும். இந்த சிவப்பு எறும்பு என்ன பண்ணணும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகும். ஒவ்வொரு எறும்பா வெளியே போய் பக்கத்தில் வேற ஏதாவது எறும்பு கூட்டம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தேடும். எந்த எறும்பு கூட்டத்தை குறிப்பிட்டு தேடும்னா ஃபார்மிகா ஆண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கருப்பு எறும்பு கூட்டம் இருக்கு, அதை தான் வந்து அதிகமாக தேடும். அப்படி தேடி ஒரு ஃபார்மிகா ஆண்ட் காலனி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிச்சுன்னா வேமா ஓடி வந்து தன்னுடைய கூட்டுக்குள்ள வந்து தன்னுடைய எறும்புகள் எல்லாத்தையும் சொல்லும், அங்கே பாரு அங்கே ஒருத்தனை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். சொன்ன உடனே இதுங்க வந்து ஏதோ ஒரு போருக்கு படையெடுத்து போகிற மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான எறும்புகள் அப்படியே வேகமாக போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண்ட் காலனி கூட அப்படியே சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஏதாவது பிரெடேட்டர் வரும்போது அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஃபார்மிக் ஆண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஃபார்மிக் ஆசிட் ரொம்ப அதிகமாக சுரக்கும். அதை வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி அப்படியே பீச்சி அடிக்கும். அந்த மாதிரி இவங்க வந்து பாலியர்கஸ் ஆண்ட்ஸ் மேலே பீச்சி அடிப்பாங்க. ஆனால் இந்த பாலியர்கஸ் ஆண்ட்ஸ்க்கு வந்து பெருசாக எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதோட உடம்புல நிறைய கிளான்ஸ் நிறைய செக்ரீஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அது மூலமாக ரொம்ப ஈஸியாகவே தப்பிச்சு இந்த ஃபார்மிக் ஆண்ட் காலனியை மிகப்பெரிய அளவில் அட்டாக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த லார்வா அந்த இலரிகள்லாம் இருக்குல்ல அந்த இலரிகளை கடத்தி எடுத்துகிட்டு வந்து இதோடைய கூட்டுக்குள்ளே வச்சுக்கும். கூட்டுக்குள்ளே வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்த உடனே இந்த பாலியர்கஸ் எறும்புகள் என்ன பண்ணுன்னா தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செக்ரீஷன் எல்லாத்தையுமே இந்த வளர்ந்து வரக்கூடிய அந்த ஃபார்மிக் ஆண்ட்ஸ் மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தடவ ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வீடியோட ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம், எறும்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பார்வையாலையோ இல்லைனா வாய் வழியாகவே நடக்காது, எல்லாமே ஸ்மெல் மூலமாக தான். இப்போது இந்த பாலியர்கஸ் எறும்புகள் தன்னோட ஸ்மெல்ல இந்த கடத்தி கொண்டு வரப்பட்ட ஃபார்மிகா ஆண்ட்ஸ் மேலே அப்படியே மொத்தமாக தடவுறதுனால இந்த ஃபார்மிகா ஆண்ட்ஸுக்கு நாம் வெளியிலேருந்து வந்த எறும்பு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. அந்த ஃபார்மிகா ஆண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாமளும் இந்த கூட்ட சேர்ந்த ஒரு எறும்பு தான் அப்படின்னு தான் நினச்சி அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த பாலியர்கஸ் ஆண்ட் காலனிக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே கடத்தி கொண்டு வரப்பட்ட அந்த ஃபார்மிகா ஆண்ட்ஸ் தான் செய்யும். என்ன அப்படின்னா இந்த பாலியர்கஸ் எறும்புகளை பொறுத்த வரைக்கும் அதோடைய வாய் அமைப்பு உணவை செமிச்சு உணவை நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி அமைஞ்சிருக்கவே இருக்காது. வெறுமையான முழுங்க மட்டும்தான் முடியும். அப்போது ஏதாவது உணவை எடுத்துகிட்டு வந்தால் அதை முழுங்க முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த கடத்தி கொண்டு வரப்பட்ட ஃபார்மிகா ஆண்ட்ஸ் தான் அந்த உணவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிரைண்ட் பண்ணி அதை இந்த பாலியர்கஸ் எறும்புகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டும். இது போக இந்த ஃபார்மிகா ஆண்ட்ஸ் தான் அந்த மொத்த ஆண்ட் காலனியை கரெக்டாக வந்து வரிசைப்படுத்தி வைக்கிறது, அந்த புதுசாக உருவாகக்கூடிய அந்த லார்வா எல்லாத்தையுமே கரெக்டாக அடுக்கி வைக்கிறது, அதுங்களுக்கு வந்து கரெக்டான சாப்பாடுலாம் கொடுத்து அதை வளர்த்தெடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே இந்த ஃபார்மிகா ஆண்ட்ஸ் தான் செய்யும். ஆனால் சோகம் என்னன்னா அந்த ஃபார்மிகா ஆண்ட்ஸுக்கு கடைசி வரைக்குமே நம்ம கடத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு எறும்பினம் தான் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. இந்த பாலியர்கஸ் ஆண்ட்ஸுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு அது கடைசியில் செத்தும் போயிடும். இந்த மாதிரி எறும்புகள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள், முக்கால்வாசி உயிரினங்களுக்கு மேலே அதுங்க ரொம்ப முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்னா அதுங்களுக்குன்னு ஒரு கூடு ஒரு வீடு இது எல்லாத்தையும் கட்டி அதுக்குள்ளே போய் வாழ்றது. இப்போ இருக்கக்கூடிய மனுஷங்க வரைக்குமே அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஆனால் மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அட்வான்ஸான நிறைய விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அட்வான்ஸான நிறைய விஷயங்கள் பண்ண நிறைய கலாச்சாரங்கள் நம்ம மனித வரலாறு முழுக்கவே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நாகரிகம் அப்படின்னா அதுதான் மாயன் சிவிலைசேஷன். இப்போ ஏன் மாயன் சிவிலைசேஷன் பற்றி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாயன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது தமிழர்கள் தான் இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவங்க தான் மாயன்ஸாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரி வந்து பெரிய அளவில் பேசப்படுது. இது உண்மையா? இது போக இந்த மாயன்ஸ் தான் உலகத்தோட மிகப்பெரிய பிரமிட்ஸையும் கட்டியிருக்காங்க. அதாவது நம்ம எகிப்தில் வந்து நிறைய பிரமிட்ஸ் பார்க்குறோம்ல, அதை விட சைஸில் ரொம்ப பெருசான பிரமிட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமான பிரமிட்ஸ், கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான பிரமிட்ஸை இந்த மாயன்ஸ் தான் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இந்த மாயன்ஸ் அந்த காலத்திலே எப்படி இந்த மாதிரி ஒரு பிரமிட்ஸை கட்டினாங்க, இவங்க நிஜமாலே தமிழர்கள் தானா? ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே ரொம்ப அதிகமாக ரொம்ப செழிப்பாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த மாயன் திடீர்னு மொத்தமாக காணாமல் போகிறாங்க. எதனால அவங்க காணாமல் போகிறாங்க? அவங்க காணாமல் போனதுக்கு காரணமான ஒரு விஷயம் நம்ம தமிழர்களுக்குமே நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயன் சிவிலைசேஷன் பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணினா நீங்கள் அவங்கள பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.